வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி ரயில் நிலையம் அண்ணா தொழிலாளர் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் கொண்டாடப்பட்ட மே தின விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையம் அண்ணா தொழிலாளர் ஆட்டோ ஸ்டாண்டில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரே ரயில்வே அண்ணா தொழிலாளர் யூனியன் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை திறந்து இயக்கி வைத்தார். தொடர்ந்து பேருந்து நிலையம், முதலியார்பேட்டை, உப்பளம், வானரப்பேட்டை, டாக்டர் அம்பேத்கர் சாலை ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் பல்வேறு இடங்களில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில இணைச் செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த தீவனூர் பேருந்து நிறுத்தம் அருகே திமுக சார்பில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் ஆலோசனைப்படி கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் மயிலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் மயிலம் வடக்கு ஒன்றியம் தீவனூர் பேருந்து நிறுத்தம் அருகில் நீர்மோர் பந்தலை மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், மயிலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் சேதுநாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் குளிர்பானங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மே தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கம் சார்பாக கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. மே தினத்தையொட்டி ஜிப்மர் ஊழியர் நல சங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மேலும் SC ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தினர் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நல சங்க கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணன் நன்றியுரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது. அரசு பொது மருத்துவமனையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நிலுவையில் உள்ள 2 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் அரசு பொது மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்டவற்றில் ஒப்பந்த அடிப்படையில் 104 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு ஒப்பந்த ஊதியமாக மாதம் ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்களில் 54 ஒப்பந்த மருத்துவர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் அவர்கள் கடும் மன உளைச்சலில் பணிபுரிந்து வருகின்றனர். எனவே அரசு ஒப்பந்த மருத்துவர்கள் அனைவருக்கும் உரிய தேதியில் மாதந்தோறும் சம்பளம் வழங்க அரசுக்கு சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கூனிமுடக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கூனிமுடக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாநில கௌரவ தலைவர் சதா குமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். நிகழ்ச்சிக்கு தலைவர் தருமாபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்டிட தொழிலாளர்கள் போர்டு மீட்டிங் நடத்தப்பட வேண்டும், 60 வயது முடிந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மழை பெய்யவில்லை என தெரிய வந்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் கோடை காலமாகும். இந்த காலங்களில் இயல்பான அளவாக 34.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை காலை வரை புதுச்சேரியில் 1 மில்லிமீட்டர் அளவு கூட மழை பெய்யவில்லை. கடந்த 2015-16ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் இந்த காலகட்டத்தில் கோடை மழை பெய்யவில்லை. 9 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மழை பெய்யவில்லை. இந்த தகவலை புதுவை மாநில ஆய்வாளர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். மேலும் மே 3ஆம் தேதி வரை புதுவையில் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடத்தில் விதிகளை மீறி பாஜக பிரமுகர் கட்டிய வீட்டை அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஊசுடு சட்டப்பேரவை தொகுதி கரசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராசு, வயது 54, பாஜக பிரமுகர். கடந்த 2006-2007 ஆண்டு சேதராப்பட்டு கரசூர் கிராம பகுதியில் இருந்து 749 ஏக்கர் விவசாயம் மற்றும் தரிசு நிலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க புதுவை அரசால் கையகப்படுத்தப்பட்டது. அந்த நிலங்கள் அரசு நிறுவனமான பிப்டிக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. கையகப்படுத்தப்பட்ட நிலம் அனைத்துக்கும் அரசு நிர்ணயித்த விலையும் வழங்கப்பட்டது. இதில் செல்வராசு நிலத்தை கையகப்படுத்தியதுடன் அதற்கான தொகையை நீதிமன்றத்தில் செலுத்திவிட்டது. இந்நிலையில் அரசு கையகப்படுத்திய நிலத்தில் செல்வராசு வீடு கட்டினார். அதற்காக வங்கியில் கடன் வாங்கியுள்ளார். வீடு கட்டுமான பணி நடந்து வரும் நிலையில் வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பினர். இதற்கிடையே வில்லியனூர் உதவி ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் வீடு இடிக்கப்பட்டது. அதற்கு பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் செல்வராசு குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே அவர்களை போலீசார் வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். அதன் பின் வீடு இடிக்கும் பணியை அதிகாரிகள் தொடங்கினர். அரபு மொழியாக்கம் செய்யப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதை நூலை புதுவை நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் வெளியிட்டார். பாவேந்தர் பாரதிதாசனின் 133வது பிறந்த நாள் விழா பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. விழாவில் சென்னை பல்கலைக்கழக அரபு பார்சீகம் உருது துறை தலைவர் ஜாகிர் ஹுசைனால் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூல் வெளியிடப்பட்டது. பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூலின் முதல் படியை வெளியிட்டார். அதனை புதுச்சேரி அரபிக் ஆய்வு மைய நிறுவனர் சையது நிஜாமிஷா நூரி பெற்றுக் கொண்டார். விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, மதுரை அரபிக் கல்லூரி முதல்வர் முகமது முஸ்தபா, நூலாசிரியர் ஜாகிர் ஹுசைன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ததாக கூறி டாக்டரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் சூரியகுமார், வயது 31, தனியார் மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக பணி செய்து வருகிறார். அவரது செல்போன் எண்ணுக்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசியவர் தன்னை மும்பை சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் தங்களது வங்கிக் கணக்கிற்கு சட்டவிரோதமாக ரூபாய் 2 கோடி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த பணத்தை பரிமாற்றம் செய்த நரேஷ் கோயல் தற்போது மும்பை ஜெயிலில் உள்ளார். தங்களையும் கைது செய்ய வாய்ப்புள்ளது. இதற்காக தங்களது வங்கிக் கணக்கு முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதிலிருந்து தப்பிக்க பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய சூரியகுமார் மற்றொரு வங்கிக் கணக்கு மூலம் ரூபாய் 2,40,000 அவருக்கு அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் அவருக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த சூரியகுமார் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். லாஸ்பேட்டை மகாவீர் நகரைச் சேர்ந்த நித்திலா தேவியிடம் ரூபாய் 1,108, சாரத்தைச் சேர்ந்த மணியிடம் ரூபாய் 54,860, அபிராமியிடம் ரூபாய் 1,55,480 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மக்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கினார். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதிமுக மாநில முன்னாள் துணை செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, வெள்ளரி, இளநீர் போன்ற பழ வகைகளை வழங்கினார். இதில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜாராமன், மாநில இணைச் செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் கமல்தாஸ் மற்றும் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். பூமியான்பேட்டை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நாளை தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுவை பூமியான்பேட்டையில் உள்ள ராகவேந்திரா நகர் கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு மற்றும் தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதனால் நாளை மதியம் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை ராகவேந்திரா நகர், மாரியம்மன் நகர், நடேசன் நகர் கிழக்கு, மேற்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மே தினத்தையொட்டி சென்டக் மாணவர் பெற்றோர் நல சங்கத்தினர் துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தி சிற்றுண்டி வழங்கினர்.
மே 1 தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து வருகின்றது. அதேபோன்று இந்த ஆண்டும் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து காலை சிற்றுண்டி உணவை அளித்து புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மாணவர் நல சங்கத்தினர் கொண்டாடினர். இதுகுறித்து பேசிய சென்டாக் பெற்றோர் மாணவர் நல சங்க தலைவர் நாராயணசாமி, துப்புரவு தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில் இரவு நேரங்களில் நகர பகுதியில் உள்ள பொது கழிப்பிடங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு தொழிலாளர்களை நாம் இந்நாளில் வணங்கி போற்ற வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் புதுச்சேரியில் தூய்மை இல்லாமல் ஆகிவிடும். புதுச்சேரி அரசு அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் லைன்ஸ் தியாகராஜன், கார்த்திகேயன், முத்துராமன், யுவராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.